கோயம்புத்தூர்ல பிரபலமான மால்லேயே கெட்டுப்போன லாலிபாப் விற்கப்பட்ட நிலையில அதை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. கோவையில் உள்ள பிரபல வணிக வளாகத்திலிருந்து சிக்கன் லாலிபாப் வாங்கி சாப்பிட்ட குழந்தைகள் வாந்தி எடுத்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சசிகுமார் என்பவர் தனது குழந்தைகளுக்கு கோவை புளியகுளம் சாலையில் உள்ள வணிக வளாகத்திலிருந்து சிக்கன் லாலிபாப் வாங்கி கொடுத்துள்ளார். அதை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி அவர் உணவு பாதுகாப்பு துறையில் மனு அளித்துள்ளார். நல்லா மூட்டு போறேன். ஏன்னா ஃபுல் பீஸ் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போறேன். வாடை இருக்குல்ல, இந்த வாடை செத்த வாடை இருக்குது சார். அது ப்ரௌன் கலர், அதான் கேட்கல சார். இது என்ன சார்? இது என்ன சார்? இது என்ன சார்? இது அது சொல்லுங்க. கெட்டு போன சைக்கிள் தான் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் சார் இது இவ்வளவு நாத்து அடிக்கிறது, இது என்ன சார்? எலும்பு நாத்தம் அது சுத்தமான போட்டீங்களா? இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். ஆனால் குற்றச்சாட்டுகளை உணவக மேலாளர் மறுத்து உணவில் எந்த குறையும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.